சரி விடுடா. உன் சந்தோஷத்தை அப்படியே அடக்கி வச்சுக்க. குழந்தை பிறந்த உடனே அது குழந்தைகிட்ட பகிர்ந்துக்க வேணும்ல. ஜெயதேவ், என் கண்ணாடிய நான் இங்கேதான் எங்கேயோ வச்சேன். அம்மா, உன் கண்ணாடி என் ரூம்ல இருந்ததை பார்த்தேன். ஆமால, நான் போய் பாக்குறேன். ஆ. மாமா, ஆ, அம்மா லக்ஷ்மி, என்னம்மா? உட்காரு உட்காரு. சொல்லுமா. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு என்னம்மா லக்ஷ்மி, நீ இன்னும் தூங்க போலியா? இப்ப போய் தூங்க தான் போறேன் மாமா. ஆனா அதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம். இங்க பாரு லக்ஷ்மி, நீ இப்போ தனி ஆள் கிடையாது. இந்த நேரத்துல நீ உன்னை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும், எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். அது இல்ல மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். சரி 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 சரி, ஜானுவை பத்தி பேசணுமாமா? இங்க பாரு, தேவயானி மனசுல எதையோ வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அந்த விஷயம் எங்க எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஜானு தப்பு பண்ணிட்டா, அவ நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு நாங்க யாரும் தப்பா நினைக்கல. தேவயானி சொன்னத நீயும் எதுவும் கண்டுக்காத, என்ன புரிஞ்சுதா? அது இல்ல மாமா, நான் சொல்றது எனக்கு என்னன்னா. புரியுதுமா. நாளைக்கு அந்த புது ப்ராஜெக்ட் உனக்கு பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு நீ ரொம்ப டென்ஷன் படுற. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. நான் சொல்றது. இங்க பாரு லக்ஷ்மி, அது முக்கியமான ப்ராஜெக்ட் தான், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா நீ மட்டும் மனசு வச்சன்னா அந்த பிரசன்டேஷனையும் அசத்திடுவ. அதனால சும்மா யோசிச்சுட்டு இருக்காம நிம்மதியா படுத்து தூங்கு, கூலாரு. மனிஷா, என்ன இதெல்லாம்? இப்போ என்னாச்சு ஆண்டி? எவரெஸ்ட் ஏறி கொடி நட்டவன் முன்னாடி எதுவும் தெரியாத தற்குறி தொடைய தட்டி காமிச்சாங்கிற மாதிரி நீங்க படிச்ச டிகிரி படிப்பு என்ன, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி இப்ப நேத்தி வந்த லக்ஷ்மி காலர் தூக்கி காட்டிட்டு இருக்கா. மேல் நோட்டமான அறிவை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க அனுபவத்தை கேலி செய்றா. இல்ல, இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட அந்த லக்ஷ்மி கிட்ட எதுக்கு ஒப்படைச்சாங்கங்கறதா எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றது ஆண்டி? லக்ஷ்மி ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசி 4 சஜஷன் கொடுத்த உடனே மித்ரா லக்ஷ்மிய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். என்னோட அறிவுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அந்த லக்ஷ்மி கிட்ட இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க ஆண்டி? ஒவ்வொரு வாட்டியும் இந்த மித்ராக்கு என்ன ஆகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட அந்த பட்டிக்காட்டுல இருந்து வந்தவளோட கையில எப்படி ஒப்படைப்பாங்க? இந்த விஷயத்துல நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீதான் இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். இத நீங்க இப்ப தனியா வேற சொல்லணுமா ஆண்டி? மித்ராக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ டீல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது என்னையே ஓரம் கட்டிட்டு அந்த லக்ஷ்மி கிட்ட ஒப்படைச்சிருக்கானா எனக்கு எந்த அளவுக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னால ஆன முயற்சியை நான் பண்ணேன், ஆனா மித்ரா தான் கேக்கல. அதனாலதான் நான் சைலண்ட் ஆயிட்டேன். ஒன்னும் பண்ண முடியாது. சரி வா. இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல, பிரசன்டேஷன் விஷயத்துல உனக்கும் மனிஷாக்கும் தானே அதிக அனுபவம் இருக்கு. நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ பயன்படுத்தாம எதுவும் தெரியாத லக்ஷ்மி கையில இந்த பிரசன்டேஷன் எதுக்காக ஒப்படைக்கிற? எல்லா அனுபவத்தால மட்டும் வராது மாம், சிலது தன்னம்பிக்கையிலையும் வரும். லக்ஷ்மி இதுக்கு முன்னாடியும் அதே தன்னம்பிக்கையோட தான் வேலை பார்த்தா. அவளுக்கு இருக்கிற குறைஞ்ச அனுபவத்திலேயே கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது, கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது. நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கா. அதுலேயும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை விட டைமிங் சென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல லக்ஷ்மி எப்பவும் 4 அடி முன்னாடி தான் இருப்பான்னு நிரூபிச்சு காட்டிட்டாமா. ஆமா அரவிந்தா,
நம்ம கம்பெனியில சேர்ந்த முதல் நாள்ல இருந்து லக்ஷ்மி சிறப்பா வேலை பார்த்தா. அவளால தான் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சதுன்னு மித்ரா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டை ஆரம்பத்துல இருந்தே அதிகமா டீல் பண்ணது லக்ஷ்மி தான் மாம். என்ன பண்ணா நல்லா இருக்கும், எப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லாவே ரிசர்ச் பண்ணி பிரசன்டேஷனை ரெடி பண்ணியிருக்கா. அதனால லக்ஷ்மி பிரசன்டேஷன் கொடுக்கறது தான் கரெக்ட். ஆனா மித்ரா, மாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம் சரிடா, வாங்க கிளம்பலாம். ம் பாய்ப்பா. ஆல் தி பெஸ்ட். பாய் பாட்டி. ம். ஐயோ, ஐயா ஐயா ஐயா, என்ன செய்து? என்னாச்சு? கொஞ்சம் உட்காருங்க. என்னாச்சு பெரியவரே? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. வேற வழி இல்லப்பா. எங்களை மாதிரி ஆளுங்க 3 வேளையும் சாப்பிடணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் என் பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அதுக்கு பணத்தை சேர்க்கணுமேப்பா. உங்க பொண்ணுக்கு என்னாச்சுங்கய்யா? வயித்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணுமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கப்பா போவேன்? ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச என்ஜிஓ ஒன்று இருக்கு. நம்ம அவங்க கிட்ட போனோம்னா அவங்க ஆபரேஷன் ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. நீங்க சொல்றது உண்மையா தம்பி? ஆமா ஐயா, கொஞ்சம் இருங்க, நான் இப்பவே அவங்க கிட்ட பேசுறேன். ஐயா, நான் இப்ப அவங்க கிட்ட பேசிட்டேன். இந்தாங்க, இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. உங்க பொண்ணோட பிரச்சனையை பத்தியும் நீங்க சொல்லுங்க. அவங்க எங்க வரணும்னு சொல்லுவாங்க, அங்க போய் உங்க பொண்ணோட ஆபரேஷனை ஃப்ரீயா பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஐயோ, நீங்க என்னை விட பெரியவர். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடாதீங்க. இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே கடவுளுக்கு சமம். கையெடுத்து கும்பிட்டா என்ன தப்புப்பா? உதவி பெருசா இருந்தாலும் வயசு சின்னதுங்க ஐயா. நீங்க என்ன கையெடுத்தெல்லாம் கும்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க ஐயா, இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க. நீ நல்லா இருக்கணும்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரியா? சரி தம்பி.